கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு ஆராதனையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இன்றும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தைக்காக கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நேராய் செல்லுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் 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 ராஜா. இதோ தகப்பனே, இந்த காலை வேளையில் தகப்பனே, இந்த ஆராதனை நிமித்தமாக மிடமாய் வருகிறோம். அப்பா சோத்திரம் ஆண்டவரே, வானத்தில் பனகிளைகளை திறந்து இடன் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பேசின தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தை நிமித்தமாக தேவ பிள்ளைகளோடு இடைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன ஏக்கத்தோடு, என்னென்ன பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கவலைகளோடு தகப்பனே இங்கே கூடி வந்துள்ளார்களோ, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு வேண்டிய வார்த்தை ஆண்டவர் நீங்கள் கொடுத்து அப்பா காயம்பட்டவர்களுக்கு காயம் கட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் பேசுகிற வார்த்தை வல்லமுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இது முழுவதுமாக தகப்பனை சோத்திரம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் கரங்களை பிடித்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பேசின வார்த்தைகள் ஆண்டவர் அப்பா அவர்களோடு கூட இடைப்பட்டு ராஜா. அப்பா இந்த வாரம் முழுவதுமாக தகப்பனே, வருகிற நாட்கள் முழுவதுமாக தகப்பனே அப்பா அவர்கள் பாதுகாப்பில் இருக்கட்டும் தகப்பனே. சோத்திரம் ஆண்டவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றும்படிக்காக இடமாய் வருகிறோம். பேசுகிறது நான் அல்ல, அடிமையை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே, பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விட்டுவிட வேண்டிய 3 காரியத்தை குறித்து இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் விட்டுவிட மிகவும் நாம் காலதாமதம் செய்கிறோம். இதையெல்லாம் ஏன் நாம் விடணும் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை நான் விட்டு விலக வேண்டும்? இதை வைத்து கொண்டால் என்ன, இது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது தானே என்று ஒருவேளை நீங்கள் கருதலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை திட்டவும் தெளிவுமாக சில காரியங்களை சொல்லுகிறது. இந்த 3 காரியத்தை விட்டு நீ விலகு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், அவரை கிருபையை வாஞ்சிக்கிறவர்கள் சிலவற்றை விட்டு விட வேண்டும். உண்மையாக நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? அவருடைய கிருபையை வாஞ்சிக்கிறீர்களா? நீங்கள் ஆசீர்வாதத்தை நாடுகிறீர்களா? பரிசுத்த பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும், தேவனோடு கூட பேச வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? பரிசுத்தமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். அவரோடு இடைப்படக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற சில 3 காரியத்தை உங்களிலிருந்து நீங்கள் அகற்றி போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் அகற்றி போடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல உங்கள் மேலே இறங்குவார், அவங்களோடு கூட பேசுவார். அவருடைய உன்னத அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை தேவன் உடைத்து போடுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வார்த்தை அனுப்பி அதன் நிமித்தமாக 100% அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முதலாவது காரியமாக மனுஷனை நம்புவதை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக மனுஷனை நம்புவதை நீ விட்டுவிடு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2:22, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை நீ விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு சூழ்நிலைகள், பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு டெய்லி நம்ம சந்தித்து கொண்டு இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை நிமித்தமாக நாம் மனமடிவாகி உடைந்து போய் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியவில்லை என்று சொல்லி தேவனை விட்டு விட்டு மனுஷனுடைய கால்களை போய் பிடித்து கொண்டு இருப்போம். நமக்கு சகாயம் செய்ய தேவன் இருக்க நாம் மனுஷனை தேடி ஓடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, அவன் நிலையற்றவன் என்று சொல்லப்படுகிறது. நிலையற்ற மனுஷன், இப்போ ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான். அவனுடைய மனம் மாற்றங்களுக்குள்ளாக செல்லும். அவனுடைய ஒரு நிலைப்பாடு அவனுக்குள்ள கிடையாது. அவனுடைய சிந்தனைகளில் ஒரு நிலைப்பாடு இல்லை. அவனிடத்தில் நீ சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவன் நிமித்தமாய் நீ சில சகாயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டிருந்தால் அந்த காரியம் எப்படி நடக்கும்? தேவனுடைய சித்தம், தீர்மானம் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த நாமத்துக்கு
ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அவன் நிலையற்ற மனுஷனாக இருக்கான். ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத, அந்த மனுஷனை படைத்த தேவனை நீ விசுவாசிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நிழலுக்கு சமானமாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் மாயைங்க, ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய தெய்வம், நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரிடத்துல அவன் வரும்பொழுது கர்த்தரிடத்தில் அவன் சகாயம் பெறுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அவன் இரக்க பெறுகிறான். கர்த்தரிடத்தில் அவன் தயை பெறுகிறான். கர்த்தரிடத்தில் அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கும் பொழுது அவனுக்கு வேண்டிய காரியங்களை தேவன் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கின்றார். மனுஷன் நிலையற்றவன், தேவன் நிலையானவர். அவர் நித்தியமாய் ஆளுகை செய்கிற தேவன், நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மேல் பொறுமையாக இருக்கிற தேவன், நம்மேல் இரக்கமாக இருக்கிற தேவன். அவன் எம்மாத்திரம் உங்கள் காரியங்களை செய்து முடிக்க அவன் எம்மாத்திரம். அவனால் அதை செய்யக்கூடாது, மனுஷனால் அதை கூடாது தாங்க, ஆனால் தேவனால் கூடும். நீங்கள் நம்புகிற காரியம் பல நாள் தடையாக இருக்கிறதா? நீங்கள் நம்புகிற காரியம் வாய்க்கவே இல்லையா? நீங்கள் தோற்று போய் மனுஷனிடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு நீங்கள் திரும்பி கொண்டு இருக்கிறீர்களா? பரிசுத்தமான தேவ பிள்ளை, ஆண்டவர் ஒரே காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்து முடிக்கிறது மனுஷன் அல்ல, அந்த மனுஷனை உருவாக்கின நம்முடைய பரலோக தகப்பன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிக்கிறது அவரால் தான் வரும். நீங்கள் நம்புகிறது அவரால் தான் வரும். நீங்கள் நினைக்கிற காரியம் சிலது தடைப்படுதுன்னா நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்கள் எதிராக நிற்கிறது. ஆனால் தேவன் அந்த தடையை உடைக்க உங்கள் மத்தியில் கடந்து வரும் பொழுது அந்த தடை கற்களை தேவன் நீக்கி போடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் மாயையாக இருக்கிறான். மனுஷன் ஒரு மாயைக்கு சமானமாக இருக்கிறான். அவன் ஒரு நிழலை போல கடந்து போகிறான், வாழுகிறான், ஆட்டம் போடுறான். ஹல்லேலூயா. அவனுடைய கதை முடியும் போது பாருங்க, எல்லாமே முடிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. உயிர் இருக்கிற வரைக்கும் என்னென்ன அநியாயம், என்னென்ன அக்கிரமம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்து தன்னை அசுசிப்பாக்கி கொண்டு தன்னுடைய மாம்ச சிந்தையிலே கேடுபாடுகள் கொண்டு மனுஷன் செய்கிற பாவம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஸ்டேஜஸ் எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் தாங்க அவனுடைய ஸ்டேஜஸ். குழந்தையாக பிறக்கிறான், குழந்தையாக பிறந்து அவன் அடுத்த கட்டத்துக்கு செல்லுகிறான், ஸ்கூலுக்கு போகிறான், அடுத்த கட்டத்துக்கு செல்லுகிறான், அவன் இளைஞனாக மாறுகிறான், அவனு ஒரு குடும்பஸ்தனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு வயதாகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமாய் மனுஷன் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவனோ நிலையானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை ஒரு நிழலை போல. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தாங்க. ஆமென், ஆமென். நம்ம ரொம்ப ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சான்னு சொல்லி ஓவராக ஆடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னை கொண்டு போய் உயரத்தில் ஆண்டவர் வைத்திருக்காரு, ரொம்ப ஆடாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். நீ எத்தனை பேருக்கு நீ சகாயம் செய்கிற, அந்த ஸ்தானத்திலிருந்து எத்தனை பேருக்கு நீ உதவி செய்கிற, எத்தனை மனுஷன் உங்ககிட்ட வந்து கேட்கும் பொழுது அவனை அரவணைக்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவன் அவர். அவனுடைய வாழ்க்கை நிழலுக்கு சமானமாக இருக்கிறது. மனுஷன வாழ்க்கை நிழலுக்கு சமானமாக இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 144, 3 மற்றும் 4 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதுக்கும் மணிபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், மனுஷன் நீங்கள் பார்க்கிறதற்கும் மனுபுத்திரன் நீங்கள் எண்ணுவதற்கும் அவன் ஒன்று மேலே ஒரு பொருட்டே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அவனை பார்க்கிறார், உற்று நோக்கி பார்க்கிறார். அவனை காண வேண்டும் என்று தேவன் ஓடோடி வருகிறார். மனுஷன் மேல் பிரியம் கொண்ட தேவன் அவனுக்காக எதையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை மாயைக்கு சமானமாக இருக்கிறது. அவன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் வாழ்நாட்கள் பார்க்கும் பொழுது அது நிழலுக்கு சமானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிழல் நம்ம போகிற பக்கமெல்லாம் வரும். நம்ம போகும் பொழுது நிழல் நம்ம பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற நாட்களில் இன்னைக்கு என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. உங்களை உயரத்தில் தேவன் வைத்தால் அதற்கேற்ற நற்கிரிகளை நீங்கள் செய்கிறீர்களா? ஹல்லேலூயா. அல்லது அதற்கு விரோதமாய் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் மனுஷன் மேல் பற்றுகள் வைக்கக்கூடாது. மனுஷனை நீங்கள் நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறதே நலம் என்று சொல்லப்படுகிறது. அவன் வாழ்நாள் ஒரு புல்லுக்கு சமானமாக இருக்கிறது. அவர் மாயைக்கு சமானமாக இருக்கிறது. அவன் நிழலை போல அவனுடைய வாழ்நாள் கடந்து போகிறதான். ஆமென். ஆனால் தேவனோ நிலையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடைந்து போன எலும்புகளை கூட தேவன் ஒட்ட வைத்து சதையை அடைத்து ஆண்டவர் உயிர் பெற செய்கிறாராம்.
கட்டப்பட வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைனா நீங்கள் ஜெப ஜீவியத்தில் கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப ஜீவியம் எப்படி கட்டப்படுகிறதோ உங்கள் விசுவாசத்தின்படி தேவன் உங்களுக்கான காரியங்களை செய்து முடிப்பார். சும்மா மனுஷன் செய்வான்ட்டு மனுஷன் இடத்துல காலில் போய் விடுறதை காட்டிலும் தேவனுடைய பாதத்தில் சரணடைங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம், மனுஷனுக்கு தான் பவர் இருக்கிறது, அந்த பவரை கொடுத்தது தேவன். இந்த வியாதியை எனக்கு வந்துருச்சே, இந்த டாக்டர் தான் என்னை பார்த்தா தான் எனக்கு சுகப்படுத்த முடியும். அந்த டாக்டர் இல்லைங்க, பரம வைத்தியர் நமக்கு உண்டு. அவர் நினைத்தால், ஒரு வார்த்தை சொன்னால் உன் விசுவாசத்தின் படி ஆண்டவர் செய்து முடிப்பார். உனக்கு அற்புத சுகத்தை கொடுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சில காரியங்கள் அதுக்கு விரோதமாக, அதுக்கு மாறாக நடக்கிறதுனா அது தேவ சித்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யோபு கூட இங்கே சொல்லுகிறார், பூமியிலே நம் நாட்கள் நிழலை போல் இருக்கிறது என்று. யோபு தான் கஷ்டத்தின் மத்தியில், நான் ஒரு புலம்பலின் பாதையில் யோபு சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். மனுஷனுடைய வாழ்க்கை அது நிழலை போல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் புல்லுக்கு சமமாக இருக்கிறான். மனுஷன் புல்லை போல உலர்ந்து போகிறான். ஹல்லேலூயா. நாம் மனுஷனை நம்பக்கூடாது. ஆமென். இன்னைக்கு பூத்து நாளைக்கு மறைந்து போகிற அந்த ஒரு புஷ்பத்துக்கு அவன் ஒப்பா இருக்கிறான், ஒரு பூவுக்கு அவன் ஒப்பா இருக்கிறான், ஒரு புல்லுக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை நிழலைப்பார் கடந்து போகிறது. நீ அவனிடத்துல சென்று எனக்கு சகாயம் பண்ணுங்க, நீங்கள் சகாயம் பண்ணுங்கன்னு கேட்குறதுல வீண். தேவனுடைய பாதத்தில் சரணடை. அண்ணால் தேவனுடைய பாதத்தில் கண்ணீரை ஊற்றுகிறான், இருதயத்தை ஊற்றி அழுகிறாள். மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். நீ இருதயத்தில் நினைத்து கொண்டு இருக்கிற காரியம் தேவனுக்கு தெரியும். அன்னாளின் காரியம் ஜெயமாய் முடிந்ததென்றால் அன்னாளின் இருதயத்தை பார்த்த தேவன் உன்னுடைய இருதயத்தை கூட பார்த்து கொண்டு இருக்கிறார். பல நாள் தடையாக இருக்கிறது, எத்தனையோ மனுஷனை பார்த்துட்டீங்க, அது நடக்கலை. தேவனால் அது கூடும். பிரியமானவர்களே, தேவனால் கூடாதது ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஏன் மனுஷனை நம்பக்கூடாது என்ற சில காரியத்தை மாத்திரம் தியானித்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக செல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் எப்படிப்பட்டவனா? அவன் வேஷம் போடுகிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் வேஷத்தை மாற்றிக்கொண்டே இருப்பான். வீட்டில் இருக்கும்போது ஒரு வேஷத்தை போடுவான், ஒரு ஃபேஸை வச்சுப்பான். அவன் வேலைக்கு ஸ்தலத்தில் போகும்போது அங்கே ஒரு ஃபேஸை மாற்றிக்குவான், அவனுடைய கேரக்டரை மாற்றிப்பான். அவன் வெளியில் சுற்றும் போது அங்கே ஒரு ஃபேஸ் வைப்பான், அங்கே ஒரு கேரக்டர் பிரதிபலிப்பான். ஆனால் அவனுடைய உண்மையான முகம் எப்படின்னு பார்த்தா அவன் இருதயத்துக்கு தான் தெரியும், தனக்கு தானே தெரியும். தான் எப்படி என்பது ஒரு மனுஷனுக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு தெரியுங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. நீங்கள் வேஷம் தரித்து உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு பார்வைக்குன்னு ஊழியம் செய்யாதீங்க, பார்வைக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. இவன் பார்க்குறானே அவன் பார்க்குறானே நல்லவன் போல பேசாதீங்க. உன் இருதயத்திலேருந்து கேடுபாடுகள் கிளம்பி வருகிறது. ஆனால் நீ வேஷம் போடுற, நீ போடுற வேஷம் மனுஷன் நம்புவான், ஆனால் உன்னை படைத்த தேவன் நம்ப மாட்டார். அவளுக்கு எல்லாமே வெளியரங்கமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனுஷனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ சில காரியத்தை செய்து அவனிடத்தில் நீ சரணடையாத. கர்த்தருக்கு ஏற்ற சிற்சில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் உன்னிடமாய் நாடுகிறார். இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா மனுஷன் எந்த லெவலுக்கு வேணா கீழே இறங்கி போகிறான், என்ன காரியம் வேணா செய்கிறான், எதற்கும் ரெடியாய் துணிகிறான். ஏன் இப்படின்னா தான் காரியம் நடக்கணும். இது தேவனுடைய சித்தமோ இல்லை அதை பார்க்கறது இல்லை. தேவனுடைய சித்தம்லாம் பார்க்க மாட்டோம்பா. எனக்கு என் காரியம் நடக்கணும், மனுஷன் இடத்துல போய் சரணோகதி ஆகிடுவேன், அவன் சொல்கிறதெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேஷம் தரித்து கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை ஊழியத்துக்கு ஏற்ற ஒற்றை வேஷம் நீங்கள் தரிக்கிறீங்களா? இல்லை உலகத்துக்கு ஏற்ற ஒற்றை வேஷம் நீங்கள் தரிக்கிறீங்களா? மற்ற இடத்துல பிரியமாய் பேசிவிட்டு அவங்கள பின்னாடி போனோன்னா எவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி திட்டுறீங்களா? தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு நாள் உங்களை நீதியில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளு போவார்கள் என்று அறியான். ஹல்லேலூயா. அவன் வேஷம் போடுறதெல்லாம் ஒன்றுத்துக்காகத்தாங்க, ஒரு ஆஸ்தியை சேர்க்கணும், வாழும் பொழுது திருப்தியாக வாழணும், செல்வ செழிப்போடு வாழணும் என்று நினைக்கிறான் மனுஷன். ஹல்லேலூயா. இதனால தான் மனுஷனுடைய தயவுக்கு போயிட்டு நாம் நிற்கிறது. ஐயோ, இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமே, இந்த மனுஷன் நமக்காக பேசினா போதுமே, இந்த மனுஷன் தாங்க மெயின். சில பேர் சொல்கிறாங்க மனுஷனை கடவுள்னு சொல்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றான், கடவுளே தெய்வமேன்றான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரே தெய்வம் தான்,
அல்லேலூயா. நம்மை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஜீவிக்கிற தேவனாக இருக்கின்றார். நாம் மனுஷனை வணங்கக்கூடாது. எக்காரணத்திலையும் மனுஷனை நீங்கள் தெய்வமாய் நீங்கள் கருதவே கூடாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ லோகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர். நீங்கள் வேஷம் போடுறதுக்காக உங்கள் வார்த்தையை வீணாய் பேசாதீங்க. அதுக்கு கணக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் விருதாவாய் போகிறது. அவன் செய்கிற காரியெல்லாம் விருதாவாய் போகிறது. ஏன்னா அவன் போடுறதெல்லாம் வேஷம். இதனால் சஞ்சலப்பட்டு அழுகிறான். ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறான், ஒரு நாளைக்கு அழுகிறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆஸ்தி, பணம், சொத்து. இந்த ஆஸ்தியும் பணமும் சொத்தும் உங்களால் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உங்களை ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உங்கள் பாவத்தை முழுதுமாக கழுவி உங்களை சுத்திகரிக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றையும் செய்கிறவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் மனுஷனை நம்பிட்டா நாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை இழந்து விடுவோம். அல்லேலூயா. நீங்கள் மனுஷனை நம்பி 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 என்ன பண்ணுறீங்க? கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை இழந்து விடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கையே இல்லாத மனுஷனாக மாறி விட்டுறீங்க. அல்லேலூயா. மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சபிக்கப்பட்டவனா. இங்கே எரேமியாவின் புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் எரேமியா 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தம் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை என்னையும் படைத்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தை பேசுகிற ஒரு காரியம், நீ மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காத, நீ மனுஷனை 100% நம்பாத. அவன் திராணியற்றவன், அவன் நிலையற்றவன், அவன் ஒரு நிழலை போல் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை நிழலை போல் கலந்து போகிறது. அவன் ஒரு புல்லுக்கு சமானமாக இருக்கிறான். அவன் இன்னைக்கு பூத்து நாளைக்கு மறைகிற அந்த மலருக்கு சமானமாக இருக்கிறான். மனுஷனை நம்புகிறத பார்க்கிறோம். உன்னையும் என்னையும் படைத்து சிருஷ்டித்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த தெய்வத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க விசுவாசிக்கிற காரியத்தை அவராலே செய்ய முடியும். ஏன் நம்ம காரியம் வாய்க்கல? நீ கேட்கல. ஐயோ நான் கேட்குறேனே, சும்மா கடமைக்குன்னு கேட்காத. நீ கடமைக்குன்னு கேட்கறதுக்கு அவர் மனுஷன் இல்லை, அவர் உன்னை படைத்த தேவன். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் நீ காத்திருந்து விழுந்து கடந்தா தான் சில காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. நீ நினைத்து கொண்டு இருக்கலாம் இந்த காரியம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு. ஒருவேளை அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆமென். அதனால் தேவன் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பார். உனக்கும் எனக்கும் அது புரியாது. அல்லேலூயா. உன்னை என்னையும் படைத்த தேவனுக்கு மாத்திரமே அது விளங்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு வழி விலகுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ சினிமா நடிக்கிற போஸ்டர் தூக்கி கொண்டு வாலிப பிள்ளைக்கு சுற்றி கொண்டு இருக்கிறான், தலைமையில வைத்து ஆடிக்கொண்டு இருக்கிறான். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல்ல போய் நின்று கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் முதல்ல இருக்கிறான். அங்கே அந்த சினிமா தியேட்டரில் இருக்குது, வண்டிகள்லாம் நிற்குது, அந்த வண்டிகள் எல்லாம் வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளையே, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற? யாரை கனப்படுத்தி கொண்டு இருக்கிற? யாரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற? அல்லேலூயா. நீ வேஷம் போடுறியா? நீ வேஷம் போடுறியா? மனுஷனை ரட்சிக்க முடியும், மனுஷனுக்கு நன்மை செய்வான். அல்லேலூயா. அது சின்ன காலம் தான், ஒரு சிறிய காலம்தான். அவனை ஏமாற்றி விடுவான். அவன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அவனை நீ புயபலமாக்கி கொண்டு அவர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லாத. அல்லேலூயா. நான் நேசிக்கிறது என் தெய்வத்தைன்னு சொல்லு. என் கர்த்தரை நான் நேசிக்கிறேன், என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லு. உங்கள் பசங்க கிட்ட சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுங்க. உனக்கு யார் பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு ஏசப்பா பிடிக்கும்னு சொல்லணும். அல்லேலூயா. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? தெய்வத்துக்கு கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டு வழி விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்படத்தக்கவன், அவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்த சாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நீ மனுஷனை நம்பினா அல்லேலூயா கர்த்தரை விட்டு வழி விலகுகிறேன். நீ மனுஷனை எவ்வளோக்கு எவ்வளோ இறுக்கி பிடித்து கொள்ளுகிறியோ, அவனை நம்பிக்கொண்டே இருக்கியோ, அவ்வளோக்குள்ள தெய்வத்தை விட்டு நீ தூரமாக விலகி போய் கொண்டே இருக்கிற. உன்னை படைத்த ஜீவனில் ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி போய் கொண்டு இருக்கிற. அவருடைய அன்பிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து, அவருடைய பாசத்திலிருந்து நீ தூரமாக விலகி போயிட்டு கொண்டு இருக்க. அவருடைய வார்த்தையிலிருந்து, வசனத்திலிருந்து தூரமாக விலகி போய் கொண்டு இருக்கிற. உன் விசுவாசத்திலிருந்து தூரமாக விலகி கொண்டு போயிருக்க. அல்லேலூயா. நீ விலகி 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 ஒரு நாள் முழுவதுமாக அவரை விட்டு விடுகிற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? ஒரு மனுஷனால் முடியுமா? வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண ஒரு மனுஷனாலும் கூடாது. காற்றையும் கடலையும் அதட்ட
ஒரு மனுஷனாலும் கூடாது. மழையை பெய்ய பண்ண ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு மனுஷன் நீதிமானாக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. உயிரற்ற உடல்ல உயிரை கொடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு செத்து உயிர் பெற ஒரு மனுஷனாலும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறையாத என்று கடலை அமர்த்துகிற ஒரு மனுஷனாலும் கூடாது. கடல் மேல் நடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஹல்லேலூயா. அது தேவனால் மாத்திரமே கூடும். உன்னை மண்ணை படைத்த தேவனால் மாத்திரமே கூடும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி அவர். ஹல்லேலூயா. நீ அவரை நம்பு. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்புப்பா, நீ கர்த்தரை நம்புப்பா. மனுஷனிடத்தில் ஓடி 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 பிரயாசப்பட்டு உன் நாட்கள்லாம் வீணாயிருச்சா, உன் காலங்கள்லாம் கடந்து போயிருச்சா, ஆனால் அந்த காரியம் நடக்கலையா? இஸ்ரவேலே, நீ இன்னைக்கு ஆண்டவருடைய சந்நிதியில் நின்று, அப்பா நான் உன்னை மறந்து போயிட்டேன் ஆண்டவரே, உங்களை விட்டு எங்கெங்கேயோ ஓடிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் கதறி அழுது நீங்கள் அறிக்கைட்டு ஸ்தோத்தரித்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உனக்காக மனஸ்தாபப்பட்டு அவர் உன்னை மன்னித்து உன் பாவத்தை கழுவி உனக்காக வருவாருங்க. இது எந்த மனுஷனும் உனக்காக இறங்க மாட்டான். நீ செய்த பாஸ்ட்டை குறித்து பேசுவான். ஓ, நீ பாஸ்ட்டில் இப்படி இருந்தல்ல, உன் பழைய கால வாழ்க்கை இப்படி இருந்துச்சுல்ல, நீ இப்படிப்பட்ட பாவம் செய்தல்லன்னு மனுஷன் உன்னை குட்டி காத்தி பேசுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பழைய பாவத்தை பார்க்குற தேவன் அல்ல, உன்னை முழுவதுமாக கழுவி தன்னுடைய பிள்ளையாய் அரவணைக்கிற தேவனாய் நீ கூப்பிடும்போது கூடவே வருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எறிதாரபா கஷடரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கூடவே வருவாருங்க, உன் கூடவே வருவார். ஆமென். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் உன்னை எப்படி கைவிடுவார்? பிரியமானவர்களே, உன்னை விட்டு விலகாத தேவன் உன் கூடவே இருக்கின்றார். யோபு கூட இப்படி சொல்லுகிறார். தனக்கு சூழ்நிலை எல்லாம் விரோதமாயிருச்சு, தன்னை விட்டு எல்லாம் கடந்து போயிடுச்சு, தன்னிடத்துல இருந்து ஆஸ்தியெல்லாம் இழந்து போன மனுஷன், வாழ்க்கையின் கடைசி மட்டத்துக்கே சென்ற மனுஷன், அந்த ஒரு இழப்பிலும் தேவனை ஒருபோதும் அவர் தூஷிக்கவில்லை, தேவனை அவர் ஒருபோதும் விட்டு விலகவில்லை. தேவனை நம்பிக்கொண்டே இருக்கிற அந்த யோபு சொல்கிறார், தன்னைத்தானே தாழ்த்துகிற மனுஷன், தேவனை நம்புகிற மனுஷன் எப்படி தர சொல்கிறான் பாருங்க. யோபின் வார்த்தைகளை கவனித்து பாருங்க. தன்னை அவர் காற்றடித்த சருகோடு கூட ஒப்பிடுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது யோபு புஸ்தகத்தில், காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ. ஹல்லேலூயா. தன்னை ஒரு சருகாக எண்ணுகிறார் இந்த யோபு. ஹல்லேலூயா. காற்றடிக்கும் பொழுதெல்லாம் இந்த இலை உதிர்ந்து போன இலை என்ன பண்ணுமா, அந்த சருகு காற்றடிக்கிற திசையெல்லாம் சென்று கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய மனம் கூட அப்படி தாங்க இருக்கிறது. ஒரு நிலைப்பாடு இல்லை, அவனுக்குள்ள ஒரு மனம் இல்லை, அது காற்றடிக்கிற திசையெல்லாம் செல்லுது. ஹல்லேலூயா. அவன் நிலையற்ற மனுஷனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காற்றடித்த சருக தேவன் நீ நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பு நான், ஒன்றுத்துக்கும் உதவாதது. ஹல்லேலூயா. ஒன்றுத்துக்கும் உதவாத மனுஷன்னு சொல்கிறாருங்க யோபு. தன்னை தாழ்த்துக்கிறாரு, காற்றடித்த சருகுன்னு சொல்கிறாரு. காய்ந்து போன ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது வீணாய் போகிற துரும்பு, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரேன்னு யோபு சொல்கிறார். ஏன்னா யோபு மனுஷன் நம்பலை, தேவனை நம்பினார். ஹல்லேலூயா. மனுஷன் நம்பலைங்க, தேவனை நம்பினார். அவர் இழந்தது யாவற்றையும் இரட்டத்தனையாக பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. இரட்டத்தனையாக அவர் திருப்பி கொண்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷனை நம்புவது வீண். தேவன் பேரிலே நீங்கள் பற்றுதான் இருக்கணும். இதுதான் தேவன் உங்களிடத்திலிருந்து வாஞ்சிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தாவீது கூட இப்படியாய் சொல்லுகிறார், தன்னை தெள்ளுப்பூச்சி என்று தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறாருங்க தேவனுடைய மனுஷன். நான் ஒரு தெள்ளுப்பூச்சி. இன்னொரு இடத்துல சொல்கிறார் தாவீது, நான் ஒரு செத்த நாயின்னு சொல்கிறார். இப்படி தன்னை ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன் தான் நாமையா இன்னொரு மனுஷன் மேலே நம்பிக்கையை வைத்து இந்த காரியம் நடக்கலைன்னு ஏன் புலம்புறீங்க? வசனம் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காத, தேவன் மேல் நம்பிக்கை வை. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிற காரியம் ஒருவேளை மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். உன்னை படைத்த தேவனால் அதை நிச்சயம் செய்யக்கூடும். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்புப்பா, நீ கர்த்தரை நம்பு, அவரை நோக்கி கூப்பிடு. எரேமியாவின் புஸ்தகம் 17:7 கூட இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யார் பாக்கியவான்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தரை நம்புப்பா,
கர்த்தர் மேலே பிரியமாயிரு. நீ நம்பிக்கொண்டே இரு, நீ ஸ்தோத்தரித்து கொண்டே இரு, துதித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன்தான் பாக்கியவான். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறாங்க, அவன் பேறு பெற்றவன். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருக்கிறான் ஒரு பாடல் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பிட்டா அந்த மன உறுதியை தேவனுக்கு கொடுத்துவார். பிரச்சனை வந்தாலும் அதை முட்டி தள்ளக்கூடிய காண்டாமிருகத்துக்குரிய ஒற்றை பலத்தை உனக்கு கொடுப்பார். எந்த போராட்டம் வந்தாலும் அதை சந்தித்து நான் அதை ஜெயிப்பேன் என்ற ஒரு மனப்பக்குவத்தை தேவன் கொடுப்பார். ஏன்னா தேவன் கூட இருந்தால் எத்தனை கோலியாத்து வந்தாலும் உன்னால் எதிர்க்க முடியும். தேவன் கூட இருந்தால் எத்தனை சிங்கம் வந்தாலும் உன்னால் கிழிக்க முடியும். ஆமென். தேவனும் பட்சத்தில் இருந்தால் ஒரு மனுஷன் இல்லைங்க. அல்லேலூயா. 160,000 பேர் உனக்கு விரோதமாக வந்தாலும் சரி, கோடி ஜனம் உனக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை சங்கரிக்க முடியும். உன் சூழ்நிலையை மாற்ற உள்ள தேவனை நீ நம்பு, கர்த்தரை நம்பு. அப்பொழுதுதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பாக்கியவான் என்று எண்ணப்படுவாய். அல்லேலூயா. தேவனுடைய புத்திரன் என்று எண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பேறு பெற்றோராய் விளங்க வேண்டும் என்றால் தேவனை மாத்திரம் நம்பு. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. அவனை மாத்திரம் அவனுடைய நாட்கள் புல்லுக்கு சமானம். அவனோட தெல்லுப்பூச்சி, அவனுடைய செத்த நாய், அவன் காற்றடித்த சருகு, காய்ந்து போன துரும்பு. அவனை விசுவாசிக்காத, அவனை நம்பாத, அவனை கடவுளாக மாற்றிடாத. இன்றைக்கி நிறைய பேர் கடவுளாக மாற்றிட்டாங்க. அப்படி நீ செய்யாத தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனோடு கூட பட்சமாய் பேசுகிறார். நீ நம்பி நடக்காத காரியம், மனுஷனை நம்பி நடக்காத காரியம், நீ தேவனை நம்பி உறுதியாக இருந்து பாரு. நீ நாளைக்கு சாட்சி சொல்லுவ, சபையில் போய் சாட்சி சொல்லுவேன். தேவன் செய்தார், அந்த மனுஷனை நம்பின செய்யலை, இவனை நம்பின செய்யலை, ஆனால் தேவன் எனக்காக ஓடோடி வந்து செய்வார். அல்லேலூயா. உங்களாய் இப்போ சத்தத்தை கேட்குற தேவன் சொல்கிறாரு, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கைவிடாத தேவனை நீ நம்பி விசுவாசித்தாயானால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை நீ விட்டுவிடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், கோபத்தின் உக்கிரத்தை நீ விட்டுவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கோபத்தை, உன் உக்கிரத்தை நீ விட்டுவிட வேண்டுமா? அதை விட்டு விலக வேண்டுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கோபப்படுறது, ஆமென். சில பேரெல்லாம் எப்போ பாரு கோபப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எரிச்சல் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எரிச்சல் அப்படின்ட்டு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையான ஒரு வார்த்தை என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்த்தா அதற்கும் கோபம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பார்த்தா எரிச்சல் என்ன, சினம். சினம் என்றால் கோபம். இந்த கோபம் உன் உள்ளத்தில் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த கோபம் இருந்துச்சுன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை அதை அழித்து விடுகிறது. ஆகவே உன் கோபத்தை விட்டு விலக வேண்டுமா? அது மாத்திரமல்ல, உக்கிர கோபத்தை விட்டு விலகு. உக்கிர கோபம்னா கடும் கோபம். கோபன்றது இந்த லெவல், உக்கிர கோபம்னா அதுக்கும் மேலே லெவல். அந்த உக்கிர கோபம் வரும்பொழுது தான் ஒருத்தன் கொலை செய்கிறான், ஒருத்தன் தாறுமாறாக நடந்து கொள்ளுறான், தான் கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னன்னே தெரியல, தன் மதியை இழக்கிறான். எதனால? உக்கிர கோபத்தினால. ஆகவே உன் கோபத்தையும் உக்கிரத்தையும் விட்டுவிடு என்று ஆண்டவர் பேசுகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கோபத்தை நீ நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமென். சங்கீதக்கான வார்த்தைகளை பாருங்க. நீ கோபத்தை நெகிழ்ந்து அதை விட்டு. உனக்குள்ள சின்ன கோபம் கூட வேண்டாம், ஒரு எரிச்சல் வேண்டாம், பகைமை வேண்டாம். கோபந்தான் வளர்ந்து 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 தண்ணி ஊற்றியை வளர்த்து உனக்குள்ள அந்த எனிமிட்டியை வளர்த்து அவனை எதிரியாக பார்த்து நாளடைவில் உனக்கு ஒரு மனநோயாக மாறி அவனை சிந்திக்க வேண்டும், அவனை குறித்தே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு மனப்பக்கத்துக்கு நீ வந்துடுற. உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கோபத்தை நெகிழ்ந்து அதை விட்டுருன்னு சொல்கிறார். அதை விட்டுரு, கோபப்படாத. ஆமென். நீ சாந்தமாக இருக்க வேண்டுமா? மனத்தாழ்மையாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஏதுவான எரிச்சல், அல்லேலூயா, பொல்லாப்புக்கு ஏதுவான எரிச்சல் படும்போது, கடுங்கோம்பு படும்போது தான் நாம் என்ன செய்கிறோன்றதை மறந்துடுறோம். அல்லேலூயா. ஒரு கொலை பண்ணவங்கிட்ட ஒரு தவறான காரியம் செய்து அவன் சிறைச்சாலை இருக்கும்போது அவங்ககிட்ட கேளுங்க, ஒரு நிமிஷம் வந்து அந்த கடும் கோபந்தான் தன்னுடைய மதியை இழக்க பண்ணி தன்னுடைய ஞானத்தை அவன் இழந்து அந்த தவறு செய்கிறான். அப்போது அந்த ஒரு நிமிஷம் கோபம் பிசாசும் இருதயத்தில் விதைத்தான்னா அது நிமித்தமாக வாழ்க்கையே கெடுத்து போட்டுறான்.
அல்லேலூயா. நீ ஒரே நிமிஷத்தில் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்குற, கர்த்தரை தூரமாக வைத்து விடுகிற. அவன் என்ன பண்ணுறான், உன் இருதயத்தை கெடுத்து போட்டு தவறான எண்ணத்தை கொடுத்து உனக்குள்ள கொலைவெறியையும் பொல்லாப்பையும் அசுத்தத்தையும் விதைக்கிறான். இதே நிமித்தமாக அந்த ஒரு நிமிஷத்துக்காக வாழ்க்கையை நீ இழந்து போகிற. இதுதான் பிசாசின் திட்டம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கோபத்தை நிகழ்ந்து விட்டுவிடு. கோபப்படாதீங்க. கோபப்படுறதுனால எரிச்சல் படுறதா என்ன பயன்? அப்புறம் நான் சமாதானம் ஆயிடுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ கோபமே படக்கூடாதுங்க. அப்படி இருக்கிறது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆமேன். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கோபப்படுற சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. தன்னை தாழ்த்துருங்க. நீங்கள் இருதயத்தில் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ளே காணப்படுகிற எரிச்சல் தணிந்து போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதனால தான் தீமை விளைகிறது. ஆமேன். இந்த எரிச்சல்னால தான் தீமை வருது. கோபத்தினால தான் தீமை நடக்குது, பொல்லாப்பு நடக்குது, மனுஷனுக்குள்ள கேடுமான காரியம் வருகிறது. அல்லேலூயா. பலவிதமான குற்ற சம்பவங்களுக்கு ஒரு ஏதுவான காரியமாக இருக்கிறது. ஆகவே கோபப்படுறதை விட்டு விடு. ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை போதுங்க கோபத்துக்கு. அப்படி எரிச்சல் பட்டுக்கொண்டு கோபப்பட்டு கொண்டு முதல்ல போயிட்டு ஒரு அடி அடிச்சிடுவாங்க. ஆமேன். கர்த்தர் உன்னிடத்துல இருந்து இதை எதிர்பார்க்கல. ஆமேன். நீ கோபத்தை விட்டுருந்த ஆண்டவர் சொல்கிறார். நீ கோபப்படு, எரிச்சல் படுன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லுவதில்லை. உங்களை அப்படி என்கரேஜ் பண்ணுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இதனால் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை. தீங்கு வருவதனால அநேகத்தை நீங்கள் இழந்து போயிட்டீங்க. நஷ்டப்பட்டு இருக்கிறது நீங்கள் குடும்பம். எதனால? கோபம். அநேகர் பாருங்கள், கோர்ட்டு வாசல் நின்று கொண்டு விவாகரத்துக்காக நின்று கொண்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. என்ன காரணம்? கோபத்தினால் ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிடுது. ஒரு வார்த்தை பாருங்கள் விவாகரத்துக்கு நேராக கொண்டு போகுது. ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து விடுகிறது. கோபத்தினால் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாகத்தான் இன்று பிசாசு எல்லா குடும்பத்தையும் உடைக்கிறான். நாம் பெரியவனா நீ பெரியவனான்ற எண்ணத்தை கொண்டு வந்து தான் பிசாசு உங்களுக்குள்ளே கிரியை செய்து அநேக குடும்பத்தை அவன் சீரழித்து கொண்டு இருக்கிறான். அவன் தந்திர வலையிலே நீ சிக்குண்டு தவிக்காதே. அதில் விழுந்துட்டனா நீ மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய கிருபையில் நீ நிலைத்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கோபத்தை நான் விட்டு விட வேண்டும் பிரதர்? ஏன் நான் கோபத்தை விடணும்? அவன் கோபப்பட்டு பேசுகிறான், ஏன் என் கோபத்தை விட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதிலை சொல்கிறேன். அல்லேலூயா. கோபம் ஒருவனை கொன்றுமா? அல்லேலூயா. நீங்கள் படுற கோபம் ஒருத்தனை கொன்றும். யார் கோவப்படுறானோ அவனே அது கொன்றுறோன்னா உங்களை அப்படியே சாகடிச்சிடும்னு சொல்ல வரல. அல்லேலூயா. உங்கள் நிம்மதி இழக்க பண்ணும். நீங்கள் நடைப்பணமாய் சுற்றி கொண்டு இருப்பீங்க. இதுதான் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாழ்க்கையில் அநேக கஷ்டத்தை கொடுத்து அவன் நிம்மதியை இழக்க பண்ணி தேவனுடைய உறவை இவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை கெடுக்க வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டம். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு என்ன பண்ணமா? ஆமேன். இப்படிப்பட்ட கோபத்தை விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு கூட 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறார், கோபம் நிர்மூடனை கொல்லும். ஆமேன். கோபம் நிர்மூடனை கொல்லும். அல்லேலூயா. அந்த வார்த் இட் கில்ஸ் த ஃபுலிஷ் மேன். ஆமேன். ஃபுலிஷ் மேன் அறிவில்லாதவன், ஒரு தெளிவில்லாதவன், தேவனை பற்றி அறியாதவன், ஒரு பேதையான மனுஷனை வச்சுக்கலாம். பிசாசுக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று. பிசாசுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட எப்படி கிரியை செய்தா, யாருக்கிட்ட எப்படி பேசுனா அவனை எப்படி பாவம் செய்ய தூண்டலான்னு பிசாசுக்கு தெரியும். பிசாசு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது பிரியமானவர்களே. இந்த கோபத்தின் நிமித்தமாக பிசாசு அநேக குடும்பத்தில் அநேக உறவுகளை பிரிச்சிட்டான். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தை எச்சரிக்கிறது, கோபத்தை விட்டு அதை நெகிழ்ந்து நீ விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கோபம் உன் கண்ணை மறைக்கும். சில நேரத்தில் நீ படுற கோபம் உன் கண்ணை மறைத்து விடும். அல்லேலூயா. உனக்கு தெரியாது நீ எவ்வளோ கோபப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கோபம் உங்கள் கண்ணை மறைத்து அல்லேலூயா ஒருவனை நடைப்படமாக சுற்ற வைக்கிறது, உடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது. பிரியமான தேவ பிள்ளையை, இப்படி தான் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய பெயர் யோனா. அல்லேலூயா. அவருடைய பெயர் யோனாவா. அல்லேலூயா. இந்த யோனாவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சூழ்நிலை யோனாவுக்கு வரும்பொழுது இந்த யோனா சொல்லுகிறார், அல்லேலூயா. யோனாவுக்கு கோபம் வந்தவன் அவர் சொல்லுகிறார், உயிரை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, நான் வாழ்வதை காட்டிலும் நான் மரித்து போவதே நல்லதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையின் விரைத்திக்குள்ளாக சென்ற இந்த யோனா இப்படிப்பட்ட வார்த்தையை கூட அவர்
ஒரு உபயோகிக்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு தேவ மனுஷங்கிட்டேருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறத காட்ட செத்து போயிடலாம். இப்போ பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது யோவானை போல தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் வாழவே வேணாம், நான் உயிரோடு இருக்கிறத காட்டி நான் செத்து போயிடலாம், என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் செத்து போயிடுறேன் ஆண்டவரே, நான் செத்து போனால் தான் எனக்கு பிரியமாக இருக்குது, அதுவே எனக்கு நல்லது, என்னை விட்டுருங்க ஆண்டவர், நான் சாகிறேன். யோனாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யோனாவின் புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே கிளியராக கொடுக்கப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நினிவேக்கு விரோதமாக பிரசங்கின்னு தான் ஆண்டவர் இந்த யோனாவை அனுப்புகிறத பார்க்குறோம். ஆனால் இவர் நினிவேக்கு செல்லாமல் அவர் தர்ஷீஷுக்கு போகிறதே நாம் பார்த்தோம். ஆண்டவர் ஆனால் எங்கே அவர் அனுப்பணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து மறுபடியும் சேர்த்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 40 நாளிலே இந்த நினிவே கவிழ்க்கப்பட்ட போகும் என்று நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று இந்த யோனாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. நினிவேவின் ஜனங்கள் அப்போ ஒரு காரியத்தை செய்கிறாங்க, தன்னைத்தானே தாழ்த்துக்கிறாங்க. ஐயோ, என் தேசத்துக்கு ஆபத்து வருகிறதே, என் ஜனத்துக்கு ஆபத்து வருதேன்னு சொல்லி அங்கே இருக்கிற ராஜா எல்லாருக்கும் ஒரு கட்டளை இடுறான். தன்னைத்தானே அவன் என்ன பண்ணுறான், தாழ்த்துக்கிறான். அவன் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அங்கே இருக்கிற மிருகங்களாக இருக்கட்டும், ஆடு மாடுங்களாக இருக்கட்டும், எதுவும் தண்ணீர் குடிக்கக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அவர்கள் என்ன பண்ணணுமா, உபவாசித்து அவர்கள் தேசத்துக்காக அவர்கள் அழுது புலம்ப வேண்டும், அவர்கள் உபவாசம் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறக்கிறான் இந்த ராஜா. ஹல்லேலூயா. அதன்படி அந்த நார் முதற்கொண்டு எல்லாரும் பாருங்க அப்படியே செய்கிறாங்க அந்த தேசத்தில். ஹல்லேலூயா. சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் அங்கே உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர்கள் தன்னைத்தானே தாழ்த்துகிறதை மனுஷர் முதல் மிருகங்கள் வரைக்கும் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டுமா? அப்பொழுதே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாச வைராகியம் வந்து அவங்களை அந்த பொல்லாத வழிகளை விட்டு ஹல்லேலூயா அவர்கள் மனம் திரும்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி தன்னைத்தானே தாழ்த்தி அந்த ஜனங்கள்லாம் தேவனுக்காக வைராகியம் பாராட்டுனதை தேவன் கண்ணோக்கி பார்த்ததினால ஹல்லேலூயா அந்த தேசத்தின் மேலே தேவன் தீங்கை வர பண்ணுவேன், பொல்லாப்பை வர பண்ணுவேன் சொன்ன அந்த வார்த்தையை தேவன் நிறுத்திட்டாராம். அந்த தீங்குக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு ஹல்லேலூயா அவர் செய்வேன் என்று சொன்னதை தேவன் செய்யாமல் விட்டுட்டாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிற மனுஷன்தான் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இதுதான் யோனாவினால் பொறுத்து கொள்ள முடியல. யோனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோனாவுக்கு இது மிகவும் சோர்வாக காணப்படுகிறது. இதனால் அவன் சலித்து போயிட்டு அவனுக்கு கடும் கோபம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி கோபத்தின் விளைவில் சிக்கி கொண்டிருந்த யோனா இந்த கோபம், கடும் கோபம் அவனை எங்கே கொண்டு போகுது பாருங்க. இப்படி தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறான் யோனா 4:3. இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நல்லது என்று அவன் புலம்பிக் கொள்கிறான். தான் காரியம் நடக்கலவன அப்படியே போயிட்டார் அவர். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறத காட்டு, நான் செத்து போகலாம். ஆண்டவர் எதுக்காக இப்படி செஞ்சார் அதெல்லாம் புரியல. கோபம் கண்ணை மறைக்குது. உன் கோபம் கண்ணை மறைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, ஆமணுக்கு செடியை காமிக்கிறார். ஆமேன். இந்த ஆமணுக்கு செடியை காண்பித்தோம், அந்த ஆமணுக்கு செடியின் மேலே கோபம் வந்துருச்சு. இப்போ ஹல்லேலூயா அந்த ஆமணுக்கு செடியின் மேலே எரிச்சல் வந்துருச்சு. நான் அப்பொழுது சொல்கிறாரு, நான் கோபமாகவே இருக்கிறது, நான் எரிச்சலாகவே இருக்கிறது எனக்கு நல்லது. மனுஷனுக்கு அப்பவும் புரியல, ஏன்னா அந்த கோபம் தான் கண்ணை மறைத்து விட்டது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு ஆமணுக்கை கொண்டு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற வலது கண்ணுக்கும் இடது கையுக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே ஜனங்களுக்கான நான் பரிதவிப்பாமல் இருப்பேனோ. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் அவங்க தன்னை தாழ்த்தி அவங்களை மனம் திரும்பும் பொழுது நான் எப்படி கைவிடுவேன்? அவங்க மனுஷனை நம்பலை, என்ன நம்பினாங்க? கர்த்தரை நம்பினாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்ன விசுவாசித்தார்கள். கர்த்தரை விசுவாசித்த ஜனங்களை தேவன் எப்படி தண்டிப்பார்? ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு இந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை கண்டு, தங்களுடைய தாழ்மையை கண்டு அவர் செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை செய்யாமல் விட்டு விட்டாராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ கோபம் வந்துருச்சுங்க யோனாக்கு. ஆமணுக்கு செடியை காண்பித்து தான் ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு. அப்பொழுது தான் அவனுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. இப்படி தான் நாமும் கூட கோபம் நம்முடைய கண்ணை மறைக்கும் பொழுது அநேக முறை நம்முடைய கண்ட்ரோலை இழந்து தேவன் நம்மிடம் சொல்லியும் அந்த காரியத்தை விட்டு நாம் பின்வாங்கி வேறு என்னென்னவோ செய்து கொண்டு இருக்கிறோம். மனம் போன போக்கிலெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய காரியம் வாய்க்கலைன்னா நீ தேவன் சொல்லின பிரகாரம் செய்யலை. நீ கோபப்பட்டு அந்த கடும் கோபத்துக்கு அடிமையாகி தேவனுடைய வார்த்தையை மறந்தாய். ஆண்டவர் பல முறை உணர்த்தியும் அந்த காரியத்தையும் செய்யவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கோபத்தை,
அந்த உக்கிர கோபத்தை நீ நெகிழ்ந்து விட்டுவிடு, அதை விட்டு விலகு என்று சொல்கிறார். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராகேலுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது நமக்கு தெரியும். ராகேலுக்கு பிள்ளை இல்லாத இருந்ததுனால தன்னுடைய சகோதரி மேலே ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் எப்பொழுதுமே இந்த ராகேலுக்கு உண்டு. அல்லேலூயா. தன்னுடைய கணவனாகிய யாக்கோபிடத்தில் அவர் போய் சென்று கேட்குறா, எனக்கு பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் செத்து போகிறேன். இப்போ நீ எனக்கு பிள்ளை கொடுக்கணும். அவள் ஆசீர்வாதமாக இருக்கிறான், இவளுக்கு எரிச்சலாக இருக்குது. அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கான், இவளுக்கு எரிச்சலாக இருக்குது, கோபம் வருது, பொறாமையாக இருக்குது. கணவனிடத்தில் யாக்கோபிடத்தில் போய் கேட்குறான், எனக்கு பிள்ளை கொடிலாம் சாகிறேன், உயிரோடு இருக்கிறது காட்டில் செத்து போகிறேன், என்னால் தாங்க முடியல. இப்போ எரிச்சல் வந்துருச்சு, எரிச்சல்னால பொறாமை வந்துருச்சு. ஆமேன். எப்படி தாங்க நாமும் கூட சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம எரிச்சல் அடைந்து பொறாமைப்பட்டு தேவனுடைய அன்பை இழந்துடும். இது எரிச்சல் பொறாமை உக்கிர கோபமாக மாறுது. மனுஷன் நிம்மதியை இழந்து அவன் சுற்றி தெரிகிறத நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட எப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, ராகேலுக்கு பொறாமை, அல்லேலூயா, கோபம் வந்துருச்சு, விரக்தி வந்துருச்சு, செத்து போகிறேன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. கோபம் உங்களை சாவுக்கு நேராக கொண்டு போகிறது, தற்கொலைக்கு நேராக கொண்டு போகிறது. மனுஷனுடைய வாழ்க்கையை குழியில் தள்ள வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறான். அவன் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இந்த கோபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆண்டவர் ஆமனுக்கை காண்பித்து, அல்லேலூயா, அநேக காரியங்களை காண்பித்து யோனாவுக்கு புரிய வைத்தது போல புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் நம்ம மண்டைக்கு ஏறலை. ஆண்டவர் சொல்கிறார், நீ கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. சும்மா சின்ன விஷயத்துக்காகலாம் கோபப்பட்டு உங்கள் நேரத்தை நீங்களே வீணடிக்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோபம் உங்களுக்குள்ள சிறிதளவும் காணப்படக்கூடாது. ஒரு இடத்துல சவுலுக்கு கோபம் வந்துருச்சு. அல்லேலூயா. சவுலின் கோபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு உக்கிரம் கோபம் வருமா? ஆமேன். சவுலுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அவன் ஈட்டி எறிவதில் வல்லவன். அவன் ஈட்டி எறிவதில் டெக்னிக் எப்படின்னா, அவன் ஈட்டி எறிஞ்சான்னா அது நிச்சயமாய் எதிரியை கொல்லுமா. அவ்வளோ திட்டமும் தெளிவுமாக குறிப்பார்த்து ஈட்டி எறிவதில் வல்லவனாக இருக்கிறவன் தான் சவுல். அவன் தான் இஸ்ரவேல் ஆண்டதுக்கும் வந்த முதல் ராஜா என்று பார்க்கிறோம். இப்போது சவுலுக்கு தாவீதின் நிமித்தமாக கோபம் வந்துருச்சு. 1 சாமுவேல் புஸ்தகம் 18:8-9 கூட நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுறாங்க. அங்கே எல்லாம் சொல்கிறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000 என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது? இவனுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம் வந்துருச்சு. இந்த பொறாமை எண்ணம் இவன் இருதயத்தில் வந்தவன அவனுக்குள்ளே என்ன மாற்றம் வருதான்? கோபம் வருது. கோபத்தினால எரிச்சல் வருது. இந்த எரிச்சல் தான் இந்த தாவீதின் மேலே எரிச்சல் கொண்டு அவன் மேல் பகைமை உண்ணம் வந்து அவனை கொலை பண்ண வேண்டும், அவனை முற்றிலுமாக அவனை தள்ளிவிட வேண்டும். அவன் ராஜ்யத்துக்கு நேராக அவன் போகிறானே, ஆசீர்வாதமாக இருக்கிறானே, என்னுடைய எரிச்சல் பொறாமை அவனுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போது இந்த சவுல் சொல்கிறாரு, எனக்கு 1000, ஆனால் தாவீதுக்கு 10000 ஜனங்க சொல்கிறாங்களேன்னு எரிச்சல் அடைந்து இன்னும் பாருங்கள், ராஜ்யத்தில் மட்டும்தான் இவன் என்கிட்ட பங்கு கேட்கல, அதுக்கும் இவன் ரெடியாக இருக்கிறான். அப்படி என்று தனக்குள்ள கோபத்தை வளர்த்து கொண்டான் இந்த சவுலுக்குள்ள உக்கிர கோபம் வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சவுல் அந்த நாள் முதல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொறாமை கண்களோடு அவன் பார்த்தானா. காய்மகாரமாய் என்றால் பொறாமை கண்களோடு கூட பார்க்கிறான். இந்த பொறாமை தான் அவனுக்குள்ள வந்தது. அதனால அவனுக்கு எரிச்சல் வந்தது. எரிச்சல் நிமித்தமாக கோபம் வந்தது. கோபப்படுத்தினால அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறான். தேவனுடைய திட்டத்தை மறந்து போகிறான். தேவனுடைய தீர்மானத்தை மறந்து போகிறான். தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து போகிறான். அல்லேலூயா. இதனால என்ன ரியாக்ஷன் நடக்குது பாருங்க. தேவனுடைய வார்த்தையை மதிக்காத ஒரு மனுஷன், அவனுக்கு என்ன நடக்குதான்? அந்த கோபத்தின் நிமித்தமாக மறுநாளே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இந்த சவுலை பிடித்து அலைக்கழித்து தான். அல்லேலூயா. உன் கோபத்தின் விளைவு எங்கே எட்டுன்னு வந்து விட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமேன். சவுலுக்கு ஆண்டவராலே அதிகாரம் உள்ளப்பட்ட ஒரு ஆவி வந்து அவனை பிடித்து அவனை அலைக்கழித்து தான். ஆமேன். பிசாசு பிடிச்சிருச்சு. அப்போது உன்னை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னு நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவனுடைய அன்பு இருந்தால் தேவனோடு கூட இடைப்படுவார். அப்போது இந்த சவுலோடு கூட பேசி கொண்டு இருந்து பிசாசு. சவுலை எப்படியாவது தன் திட்டத்துக்கு வளைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னது பிசாசு. அல்லேலூயா. அவன் பிசாசின் வலைக்குள்ள, பிசாசின் தந்திரத்துக்குள்ள அவன் அகப்பட்டு கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென். ஆகவே அந்த கோபம் நமக்குள்ள சிறிதளவும் காணக்கூடாது. நீதிமொழியின் புஸ்தகம் 12:16 கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படுமா. அல்லேலூயா. மூடனுடைய கோபம் தான் சீக்கிரத்திலே வெளிப்படும். ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறவங்க, பக்தியின் வேஷம் தரிக்காதவங்க, தேவனுக்காக உண்மை உத்தமாக ஜீவிக்கிறவங்க, அல்லேலூயா, ஆண்டவருடைய சொல்படி நடப்பாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு கணத்தில் அரைச்சா இன்னொரு கணத்தை கூட காட்டிறேன்னு சொல்கிறார். அவங்களுக்கு கோபம் வராது, சாந்தமாக இருப்பாங்க. அவங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவாங்க, தன்னுடைய காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவாங்க, ஆண்டவர் கூட பேசுவாங்க. தேவன் அவர்களை காரியத்தை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனப்பக்குவம் இந்த சவுலுக்குள்ளே இல்லாதனால தான் இந்த சவுலுடைய ராஜ மேன்மையாக இழந்து போனான். அப்போது ஒரு கோபத்தினால் வந்த விளைவு தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போகிறான். கடைசியில் அவனுடைய முடிவோ மிகவும் கொடூரம். ஈட்டியை நாட்டிக்கொண்டு அதன் மேல் விழுந்து சவுல் செத்து போனதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ படுற சின்ன கோபம் தாங்க, அது உக்கிர கோபமாக மாறி எரிச்சல் அடைந்து ஹல்லேலூயா உன் வாழ்க்கையை சீரழிக்கிறது, பல குடும்பங்களை உடைத்து விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு. ஹல்லேலூயா. மூடனுடைய கோபத்தான் சீக்கிரத்தை வெளிப்பட்டுரும். சில பேர் உங்கள்கிட்ட தேனொழுக பேசினாலும் அவங்க இருதயத்தில் உன்னை குறித்த காரியங்கள் என்ன என்பது வெகு சீக்கிரத்தில் வெளிப்படும். அவங்க வேஷம் தரிக்கலாம், முன்னாடி நடிக்கலாம், உன்னை ரொம்ப நேசிக்கிறத போல் நடிக்கலாம், ஆனால் அவங்க வேஷம் சீக்கிரத்தில் கலையும். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, தேவனுடைய சிக்ஷைக்கு கீழ்ப்படுத்தி நீங்கள் நடந்து கொள்ளுங்க என்று ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சவுலுக்கு நேரிட்ட கதியை காட்டிலும் நமக்கு இன்னும் கொடூரமான காரியங்கள் நடக்கலாம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ என்ன செய்யணுமா, உன் கோபத்தை விட்டுவிடு, உக்கிர கோபத்தை விட்டுவிடு. முதலாவதாக ஆண்டவர் பேசின ஒரு காரியம், மனுஷனை நம்புவதை விட்டுடுன்னு சொன்னார். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், நீ கோபத்தை விட்டுவிடு, உக்கிரத்தை விட்டுவிடுன்னு பேசின ஆண்டவர் இப்போ மூன்றாவது காரியம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், நீ பாவத்தை மறைக்காதே, அதை அறிக்கை செய்து விட்டுவிடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ பாவத்தை மறைக்காதப்பா. வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய வாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவம் கொடியது, பாவம் கொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தினால் வந்த விளைவு நரகம். நமக்கு நரக வேதனை பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமல்ல, தீர்மானமல்ல. பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் இந்த பாவத்தின் பிடியிலே சிக்கிக்கொண்டு அநேக நன்மையான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை பார்க்கிறோம். அநேக மேன்மை, ஏதேன் தோட்டம் போன்ற ஒரு மேன்மையான அனுபவத்தை அவள் இழந்து போனதை பார்க்கிறோம். அவளை சந்ததியில் வந்த காயினும் கூட அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை இழந்து போனான். காயின் கொலைகாரனாக மாறிவிட்டான். நான் கூட பிறந்த ஆபேலை கொன்று போட்டான் இந்த காயின். அல்லேலூயா. அதனால அவன் மேலே 7 பழி சுமந்ததான். அவனுக்கு பாவத்தை அறிக்கையிடுன்ற ஒரு எண்ணம் இல்லை, தான் பாவம் செஞ்சிட்டோன்ற மனப்பக்குவம் இல்லை. காயினுடைய சந்ததியில் வந்து ஒரு பிள்ளை கூட சொல்கிறான், என் தகப்பனாருக்கு 7 பழி சுமருன்னா என் தலை மேலே 70 பழி சுமருன்னு சொல்கிறான். ஆமேன். இப்படி அந்த காலத்து சந்ததியினர் பாவம் செய்வதில் மிகவும் பலத்திருந்ததுனால தான் சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், சோதோம் கொமோராவை நான் அழிப்பேன் என்று. ஆமேன். முதலாவது ஒரு அழிவை சந்தித்தது, அதாவது நோவாவின் காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி எல்லாம் உழைத்து அதுக்கப்புறம் நோவாவின் சந்ததி தான் உருவாகுது. அது நிமித்தமாக ஜெனரேஷன் வருது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களும் கூட மறுபடியும் பாவத்தை அவர்கள் தெரிந்து கொண்டதுனால, ஆண்டவர் சோதோம் கொமோராவின் பாவம் அதிகமாக இருந்ததினால, ஆபிரகாம் போன்ற தேவ மனுஷருங்க 50 நீதிமான் நிமித்தமாவது இந்த தேசத்தை ரட்சிக்க மாட்டீரோ என்று பேச துணியும் பொழுது, ஆண்டவர் அங்கே நீதிமான் இருந்தா, ஒரு 10 நீதிமான் இருந்தா கூட அந்த தேசத்தை நான் சங்கரிக்க மாட்டேன்னு சொல்லியும் அந்த தேசத்தில் நீதிமான்கள் இல்லாத காரணத்தினால சோதோம் கொமோரா பாவத்தில் சிக்குண்டு அது கவிழ்க்கப்பட்டு போனது. பிரியமானவர்களே, அதே தேவன் தான் நினிவேக்காக பரிதபிக்கிறார். ஏன்னா அந்த ஜனங்க தாழ்த்தி தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காரும் பொழுது அந்த நினிவேக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். தான் செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கு செய்யாமல் நிறுத்தினாராம். ஆமேன், ஆமேன். பாவம் கொடியது, பாவம் விஷம் உள்ளது, பாவம் கொன்றுங்க. பாவம் ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவு பிரிச்சிடும். ஹல்லேலூயா. பாவத்தின் வல்லமை அதிகம். நீ தேவனை வல்லமை இழந்து போகிறது ஒரு காரியம் பாவம்.
உனக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் உன்னை பிரிக்கிற அந்த பாவத்தை நீ விட்டுவிடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காயினுடைய சந்ததி அதன் மேல் பாவம் சுமந்தது. உன் சந்ததி பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆண்டவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோதனை வரும்பொழுது தான் யோபு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். யோபு சொல்கிறாரு, அல்லேலூயா, நான் பாவம் ஒன்றும் செய்யவில்லை ஆண்டவரேன்னு சொல்கிறார். சோதனை காலத்தில் உங்களால் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் பாவமே செய்யல ஆண்டவரே, உங்களால் சொல்ல முடியுமா? யோபு உத்தமனும் சன்மார்க்கமாக இருந்தான் என்று ஆண்டவரே யோபுக்காக சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே யோபுக்காக பேசுகிறார். ஆபிரகாமுக்காக ஆண்டவர் பேசினார், மோசேக்காக ஆண்டவர் பேசினார். ஒரு சில குறிப்பிட்ட மனுஷர்களாக தான் ஆண்டவரே சாட்சி எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் யோபு. யோபுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. யோபு உத்தமனாக இருக்கிறான், சன்மார்க்கனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான். நோவாவும் அதே போல தான் அவன் நீதிமானாய் காணப்பட்டான். அவன் உத்தமனாக இருந்ததுனால தான் அவனுடைய சந்ததிகளை தேவன் பிழைப்பூட்டினார், வாழ வைத்து அழகு பார்த்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதே போல தான் யோபு 31 அதிகாரம் 33 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்திருப்பேனோ. நான் ஆதாமை போல என்னைக்கு நான் ஒளிச்சு மறைவானா இருந்ததில்லை. என் பாவங்க எல்லாம் வெளியரங்கமாக இருந்தது. ஆண்டவர் உமக்கு தெரியும் ஆண்டவர் நான் எப்படின்னு, என் உள்ளத்தை பார்க்குற தேவன் நீர், உமக்கு தெரியும் நான் ஒன்றும் உனக்கு மறைவாக செய்து விடவில்லை ஆண்டவர். யோபு வெளியரங்கமாக சொல்கிறார், ஆண்டவரத்தில் தைரியமாக சொல்கிறாரு, ஆண்டவர் நான் பாவம் செய்யலை, என்னிடத்தில் ஒருவேளை பாவம் குற்றம் இருக்குன்னா நான் அதை ஒளித்து வைத்திருக்கிறேன்னா, ஆமேன் ஆமேன், நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். யோபு சொல்கிறாருங்க. யோபு கதறுகிறார், என் மிருதலை நான் மூடி வைக்கிற மனுஷன்ல ஆதாமை போல என் மிருதலை நான் மூடலை, என் அக்கிரமத்தை நான் மூடி வைக்கல, நான் ஒளிந்து கொள்ளலை. ஆதாமை ஏவலோ அந்த காலத்தில் தான் வஞ்சிக்கப்பட்ட பிற்பாடு, சர்ப்பம் வஞ்சித்த பிற்பாடு அவள் ஓடி ஒளிந்து கொண்டாங்க. தேவனுடைய பிரசனத்தை இழந்து போனாங்க. ஏதேன் தோட்டம் என்ற உன்னத அனுபவத்தை இழந்து போனாங்க. தேவனுடைய பிரசனத்தை இழந்து போன மனுஷனுக்கு தான் அந்த ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு மாம்ச கண்கள் திறக்கப்பட்டதுனால தான் தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்களை அறிந்து கொண்டு அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நிர்வாணப்படுத்தும் தேவன் அல்ல, நிர்வாணத்தை மூடுகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனடியாக அவள் உடைய கொடுத்து ஹல்லேலூயா அவரை என்ன பண்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விலக்கி வைக்கிறார். ஏன் விலக்கினாரு? செய்த பாவம். இவ பழி போடுறா. ஏன் பாவம் செய்த ஏவால? சர்ப்பம் வஞ்சிச்சு, நான் பாவம் செஞ்சிட்டேன். இப்படி தான் நாமும் கூட பாவம் இதனால் செஞ்சேன், இந்த சூழ்நிலையாக செஞ்சேன், இவரால் செஞ்சேன், இவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், அவன் அப்படி பண்ணுறான் நான் செஞ்சேன். ஆண்டவர் உன்னிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேல் இஸ்ரவேல் ஜனத்திற்காக அவருடைய பாவத்திற்காக ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார், ஒரு ஜபத்தை செய்கிறார். நீங்கள் தானியேல் புஸ்தகம் 9 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தானியேலின் தாழ்மையின் ஜபத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே உபவாசம் செய்து ரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து இந்த தானியேல் ஜெபிக்கிறான். யாருக்காக? இஸ்ரவேல் ஜனத்துக்காக, அவருடைய பாவத்துக்காக, அவருடைய மீறுதலுக்காக. அந்த இடத்துல தானியேல் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 9 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்கிறாரு, அவர் ஜெபிக்கிறாரு, நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், கலங்கம் பண்ணினோம், கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு விலகினோம். அல்லேலூயா. அவர் ஓப்பனாக சொல்கிறார் ஆண்டவர் இடத்துல, இந்த ஜனங்கள்லாம் பாவம் செய்தாங்க, அக்கிரமம் செய்தாங்க, ஆண்டவருடைய வழியை தவறி அவர்கள் தனக்கென வழியை தெரிந்து கொண்டாங்க, துன்மார்க்கமாய் பொல்லாப்பானதை அவர்கள் செய்து இருக்கிற பார்க்கிறோம். அவர்கள் கலங்கம் பண்ணுறாங்க, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாக அவங்க மாறிவிட்டாங்க. இவர் ஆண்டவரத்தில் வேண்டுகிறாரு, உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் அந்த ஜனங்க தள்ளி விட்டாங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் அவர் சொல்லியும் அவங்க செவிகொடாமல் போனாங்க. ஒரு செவிட்டு விரியனை போல் அந்த ஜனங்க இருக்கிறாங்க. அவர் சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. நீங்கள் தீர்க்கதரிசி அனுப்பிச்சிங்க, ஊழியக்காரர்களை அனுப்பிச்சிங்க, இவங்க செவி கொடுக்கவில்லை. உமக்கு விரோதமாக இவங்க துரோகம் செய்தாங்க ஆண்டவரை. தானியேல் அழுகிறார், உமக்கு விரோதமாக துரோகம் செய்தாங்க. அல்லேலூயா. இதனால் அவர்களை வெட்கம் பிடித்தது. அவர்கள் வெட்கத்துக்குள்ளாகவும் நிந்தனைகளுக்குள்ளாகவும் பாவத்துக்குள்ளாகவும் அவங்க சிக்கி கொண்டாங்க. உம்மிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஆண்டவரை. நீங்கள் மன்னிக்கிற தேவன், நீங்கள் இரக்கம் செய்கிற தேவன். பாவம் சாபம் இதனால் அவர்களை பற்றி கொண்டது, தீங்கு அவர்கள் மேல் வந்தது, பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கேட்குறாரு, ஆண்டவரே இந்த ஜனத்தின் பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே,
எங்களுடைய பாவங்களோ பிதாக்களுடைய அக்கிரமங்களோ எதுவாக இருக்கட்டும், இதனால் நாங்கள் நிந்திக்கப்படுகிறோம், எங்கள் பாவங்களை மன்னிங்கன்ட்டு இந்த இடத்துல தானியேல் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். மகா இரக்கத்தை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் மகா இரக்கமுள்ள தேவன் அல்லவோ, உடைய மகா இரக்கத்தை நம்பி நான் வந்திருக்கிறோம். மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. என் கூப்பிட சத்தத்தை நீங்கள் கவனிப்பீங்களா? தாமதிக்காமல் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆண்டவரே. தானியேல் கேட்குறேன், நீங்கள் தாமதிக்காதீங்க, தாமதிக்காமல் பதில் சொல்லுங்கள். பாவ அறிக்கை செய்கிறாருங்க. நான் துரோகி, நான் பாவி, நான் துன்மார்க்கன், நான் அசுத்தன், நான் கேடுபாடு உள்ளவன், நான் தீங்கு செய்கிறவன், நான் பொல்லாங்க, ஹல்லேலூயா, எனக்கு சாபம் பிடித்தது, நான் பாவம் செய்தவன் சொல்லி 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 இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனத்துக்காக இந்த இடத்துல தானியேல் புலம்பி ஹல்லேலூயா தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அவர் விட்டு விடுவதை பார்க்குறோம். தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினதை பார்க்குறோம். தானியேலின் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தை, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையின் ஜெபத்தை பார்க்கிறோம், பாவ அறிக்கை செய்தலின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே தானியேல் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். யாருக்காக? இஸ்ரவேலின் ஜெபம், இஸ்ரவேலின் மக்களுடைய பாவங்களுக்காக ஜெபிக்கிறார். இஸ்ரவேலின் மக்களின் ஜெப இந்த பாவத்தை அவர் அறிக்கை செய்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, உமக்கு நேராக நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களின் பாவத்தை மன்னிப்பீரோ? இந்த ஜனங்களின் மீறுதல்களை மன்னிக்கிறீரோ? ஆண்டவரே மன்னிங்க, ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. ஜெபித்த போது என்ன நடக்குது தெரியுமா? அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ஜெபம் கேட்கப்பட்டதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, தன்னுடைய தூதனை அனுப்புகிறாரு. காபிரியல் தூதன் வந்து அந்திபலி செலுத்துகிற அந்த வேலையில், அந்திபலி செலுத்துகிற வேலைனா அது மாலை நேரம்னு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் வந்து என்னை தொட்டான். தானியேலை தொட்டாருங்க. தானியேல் தாழ்த்துக்கிறாரு, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறார், ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். தேவன் பார்க்கிறாரு, தூதனை அனுப்பிட்டார். நீ தீவிரமாக எனக்கு பதில் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொன்னவனை தூதனை அனுப்பிட்டாருங்க. காபிரியல் வராரு. காபிரியல் வந்து தொடராரு. அந்திபலி செலுத்துகிற நேரத்தில், அந்த மாலை நேரத்தில் பலி செலுத்துகிற நேரத்தில் வந்து தொட்டார். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்களை அவர் பெற்றார் என்று பார்க்க தானியேல் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார், தூதனை அனுப்பிட்டார், வரங்களால் நிரப்பிட்டார், இந்த பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளும் பொழுதே தாழ்த்தி அவர் எப்படி ஜெபம் செய்ய ஆரம்பித்தார், அப்பொழுதிலிருந்து அந்த நிமிஷம் முதற்கொண்டு ஆண்டவர் பதிலளிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொண்ட அந்த நிமிஷத்திலேயே, நீ தொடங்கின போதே கட்டளை பிறந்தது. ஹல்லேலூயா. பாவ அறிக்கையின் ஜெபம் அவனுக்கு பெரிய தரிசன வரங்களை ஈண்டு கொடுத்தது. ஹல்லேலூயா. நீ பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தா ஆண்டவர் சொல்கிறாரு, தரிசனத்தில் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. வரங்களால் உன்னை நிரப்புவார். பிரியமானவர்களே, இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்கிறேன். மோசேயிடம் பார்வோன் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நீ ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று இந்த யாருங்க பார்வோன் வந்து மோசே இடத்துல சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்குடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத இந்த பார்வோன், மோசே எவ்வளவு சொல்லியும் கேட்காத இந்த பார்வோன், அவன் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கவில்லை. அவனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்டுக்கிளைகளை அங்கே அனுப்புவேன்னு சொல்கிறாரு. அந்த காரியம்லாம் நடக்குது. எங்கன்னா யாத்திராகமம் 10வது அதிகாரம் 16, 17 நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளியையும் கல்மழையும் வந்து தேசத்தை பட்சிக்கும், அது பூமியை மூடிக்கொள்ளும், ஒரு பச்சை இலை கூட அந்த இடத்துல இருக்காதான். அனைத்தையும் அந்த தேசத்தை முழுவதும், அந்த பூமியை முழுவதுமாக இந்த வெட்டுக்கிளைகள் வந்து மூடிக்கொள்ளுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுக்கு அவனால் இது தாங்கிக் கொள்ள முடியலை. அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த வெட்டுக்கிளைகள் நிமித்தமாக அநேகருக்கு பலவிதமான கொடுமைங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை தேசத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டுதான். இவனுக்கு மரண பயம் வந்துருச்சு, சாவு பயம் வந்துருச்சு. அவன் சொல்கிறான், நான் சாகாத படிக்கு நீ ஆண்டவரத்தில் ஒரு விஷயம் மாத்திரம் நீ மன்றாடு. பார்வோன், இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்கு. இதை மாத்திரம் இந்த வெட்டுகளின் பிளேக், இதை மாத்திரம்
ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஜீவனில் தேவனிடத்தில் கேட்டு, இதை மட்டும் விளக்கிடு, இதை மட்டும் விளக்கு, நான் விட்டுறேன், இவர் போய் ஆராதனை செய்யட்டும், தேவனை தொழுது கொள்ளட்டும், அந்த ஜீவனில் தேவனை வழிபடுத்தும், நான் விட்டுறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயமுள்ள பார்வோன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். பார்வோன் போலாம் அவருடைய இருதயம்லாம் எப்படி இருக்குதான், கடினமாக இருக்கிறதான். பிரியமானவர்களே, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டாலும் கூட மறுபடியும் அந்த பழைய பாவத்தையே தேடி ஓடுறான். ஏன்னா பாவம் அவனுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, ஆண்டவருடைய அன்பு அவனுக்கு கசப்பாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சவுலிடத்தில் கூட இப்படியா ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சவுலிடம் அமலேக்கியரும் அதன் ஜனத்தையும் சங்காரம் பண்ணுன்னு சொல்கிறார். இப்போ சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஒரு காரியத்தை, அமலேக்கின் ராஜா அவரையும் அவ கூட கூட்ட ஜனங்களையும் நீ சங்காரம் பண்ண வேண்டும். கிளியராக ஆண்டவர் பேசுகிறாரு சவுலிடத்தில். ஆமென். ஆனால் சவுல் என்ன தெரியுமா பண்ணுறாரு, தேவன் பேசின காரியத்துக்கு முரண்பாடான காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கணும். தேவன் சொல்லாத காரியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சவுல் கர்த்தரின் சொல்லை மீறி அமலேக்கின் ராஜாவை உயிரோடு பிடிக்கிறார். தேவன் சொல்கிறது சங்கரின்னு சொல்கிறார், ஆனால் இவர் உயிரோடு பிடித்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் இவங்க ஜனங்களும் கொள்ளையாடி கொண்டு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் ஆண்டவர் சங்கரிக்க சொல்கிறாரு. இவன் அதில் உள்ள நல்லதை மாத்திரம் தூக்கிட்டு வந்துடுறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்வதற்கு ஏர்மாறாக செய்கிறவன் தான் இந்த சவுல். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு சொல்கிறாரு, அந்த சாமுவேல் இடத்துல சொல்கிறாரு, இது எனக்கு மனசாபமாக இருக்கிறது, நான் ஏற்படுத்தின இந்த சவுல் என் பேச்சை மீறி நடக்கிறான், இது எனக்கு மனசாபமாக இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:24 பார்க்கும் பொழுது, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தையும் மீறினால பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவள் சொல்லை நான் கேட்டேன், நான் பாவி, நான் பாவம் செய்துட்டேன், கர்த்தருடைய கட்டளையும் அவர் வார்த்தையும் கேட்கல, எல்லாத்தையும் நான் மீறி நடந்துட்டேன், நான் மீறி நடந்து என் மனம் போன போக்கில் நடந்துட்டேன். ஏன்னா இந்த ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று தான் நான் அவளுக்கு விருப்பம் போல் செய்ய விட்டுட்டேன். அதனால் ஆண்டவரத்தில் ஒரு விஷயம் மாத்திரம், சாமுவேல் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா, எனக்காக பரிந்து பேசுவீங்களா, நான் மிருத்தலான மனுஷன்தான், நான் பாவம் செய்தேன் தான், ஆண்டோடைய கட்டளை மீறிட்டேன் தான், இந்த ஒரு முறை தயவே கிடக்குமா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் செய்கிற காரியம் எனக்கு மன நோவாக இருக்குது, எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது, நான் உண்டாக்கின மனுஷன் எனக்கு விரோதமாய் செய்கிறான், ஆனால் சொன்ன காரியத்தை செய்யலைன்னு ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். பிரியமானவர்களே, இதனால் என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் கிட்ட என் பாவத்தை மன்னிங்க என்று இந்த சவுல் கேட்கிறாரு. கர்த்தர் உன்னை புறக்கணித்தார் என்று சாமுவேல் சொல்றார். நோ 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 நீ பாவத்தின் மிகுதி, நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்லி 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 அந்த காரியத்தை நீ மீறி 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 நடக்கிற. ஆண்டவர் உன்னை புறக்கணித்தார், உன் ராஜ்யத்தை புறக்கணித்தாய், நீ ராஜாவை இராதபடிக்கு கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார். இப்போ பாவம் செய்கிற மனுஷன் திருந்தலை, அந்த பாவத்திலே சிக்கியிருக்கிறான், அவன் அறிக்கை செய்து விட்டு விடலை, அதை நியாயப்படுத்துகிறான். நான் இந்த ஜனங்களுக்காக தான் செய்கிறேன்னு நியாயப்படுத்துகிறான். அவனுக்கு என்ன வந்துதான், தான் ராஜ்யத்தையே எழுந்து போயிட்டானா, ராஜா அந்த ஸ்தானத்தையே எழுந்து போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை நான் புறக்கணித்து தள்ளினேன். ஆண்டவர் புறக்கணித்து தள்ளி விட்டுட்டார். ஆதாம் ஏவாளை எப்படி அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறக்கணித்து தள்ளிவிட்டாரோ, காயின் எப்படி புறக்கணித்து தள்ளப்பட்டானோ, அவங்க சந்ததி எப்படி புறக்கணித்து தள்ளப்பட்டதோ, அல்லேலூயா, அப்படியே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை நான் புறக்கணித்து தள்ளினேன். ஏன்னா அவனுக்கு பாவத்தை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு எபிலிட்டி இல்லை, ஒரு மனப்பக்குவம் இல்லை, ஆண்டவரத்தில் தாழ்மையாக இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் இல்லை. ஜனங்களை திருப்திப்படுத்த தான் ராஜ்யம் தன்னுடைய காரியனே அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தையை மறந்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 15:29 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் இல்லை. தேவன் சொன்னது தான், பொய் சொல்ல அவர் மனுஷன் கிடையாது. ஒரு காரியம் சொன்னார்னா அவர் சொன்னது தான். மனசாபப்பட்டு அதை பற்றி சிந்திக்கிற அவர் மனுஷன் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பார். மனம் மாற அவர் மனுபுத்திரன் இல்லை. உன்னிடம் சொன்னது தான், நீ புறக்கணித்து தள்ளப்பட்டாய், நீ விழுந்து போன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் என்ன காரியம் தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? பாவம் ராஜ்ய மேன்மையை இழக்க பண்ணினது. அப்போ அவனை பிசாசு பிடித்தது, இப்போ ராஜ்யத்தை எழுந்து போனான்.
ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 51:10 சொல்லப்பட்டிருக்கு, தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவாரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பேன் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறார். அல்லேலூயா. இருதயம்லாம் சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. சுத்த இருதயம் தான் உண்மை நான் தரிசிக்க முடியும், உண்மை நான் தேட முடியும், என் ஜெபம் கேட்கப்படும் ஆண்டவரே. சுத்தமான இருதயத்தை எனக்கு கொடுங்க, நிலைவாரமான ஆவியை பரிசுத்த ஆவி என் மேல் பொழிந்தருளுங்க ஆண்டவரே. என் உள்ளத்தில் காணப்படும் கரை திரையும் இந்த பாவத்தை எல்லாம் நான் அறிக்கை செய்யும் பொழுது அந்த அறிக்கை செய்து ஜெபத்தை கேட்டு, அப்பா நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே, நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே என்று இந்த தாவீது கேட்கிறது போல நாமும் கூட இப்போ கேட்க போகிறோம். பரிசுத்த தகப்பனே ஆண்டவரே, அப்பா இப்பொழுது தகப்பனே இந்த 3 காரியங்களை ஆண்டவரே யாரெல்லாம் தகப்பனே நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, உம்மிடமாய் ஆண்டவரை கேட்கிறார்களோ அவளுக்காக வருகிறான் தகப்பனே, அவளுக்காக வருகிற ராஜா பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே. அப்பா அவளுக்குள்ள காணப்படுகிற கோபம், அப்பா சோத்திரம், எரிச்சல், அப்பா பொறாமைகள் ஆண்டவரே, துர்குணங்கள் தகப்பனே, உக்கிர கோபம் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா மனுஷனை நம்புவதை விட்டு அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. பாவம் செய்வதை விட்டு ஆண்டவர் அறிக்கை செய்து அப்பா அவர்கள் மனம் திரும்படிக்காக உம்மிடமாய் வருகிற ராஜா. யாரெல்லாம் அந்த சத்தத்துக்கு ஆண்டவரை செவி கொடுக்கிறார்களோ, அப்பா இதை கேட்டு ஆண்டவர் நான் பாவி 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 என்று உம்மிடமாய் மனசாப்பட்டு கதறுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் மன இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். அப்பா மனம் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். நினைவேக்காக பரிதபித்தீரே, மனம் இறங்கினீரே. அப்பா எங்கள் ஜனத்துக்காக ஒரு விச மனம் இறங்குங்க ராஜா. அப்பா அவர்களை புறக்கணித்து தள்ளாதீங்க தகப்பனே. அவங்க பாவிங்க தாண்டவரே, நாங்களாம் பாவம் செய்தவன் தாண்டவரே. எங்களை மன்னிங்க அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா புது கிருபையில கொடுங்க ஆண்டவரே, புது சிருஷ்டியாக மாற்றுங்க ஆண்டவரே. உள்ளத்தில் சுத்திகரிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமே ஆண்டவரே. அப்பா எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமே ஆண்டவரே. பாவம் சாபம் எங்களை பற்றிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்பாவிடமே அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்புகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இடைப்படுவீராக, விடுதலை கொடுப்பீராக. அப்பா இனி அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் நன்மையை காணட்டும் தகப்பனே. இருள் ஆதிக்கம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. தடையாக கொண்டு வருகிற பலவிதமான சூழ்ச்சிகள் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் ருசிக்கட்டும் தகப்பனே. கூடவே தங்கியிருந்த ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் தகப்பனே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.